தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. நாளை +2 பொதுத் தேர்வு தொடங்குவது குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள பேட்டியை தற்போது காணலாம். ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த வருஷம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எத்தனை மாணவர்கள் என்னங்கிறது லிஸ்ட் நான் தரேன். நான் தோராயமாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா குறிப்பாக வந்து 10ஆம் வகுப்பில் பொறுத்த வரைக்கும் 9 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இதில் 11ஆம் வகுப்பில் 8,60,000 பேர் எழுதுகிறாங்க. +2 பொறுத்த வரைக்கும் 7,70,000 பேர்கிட்ட எழுதுகிறாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து எந்த பதஷ்டமும் இல்லாமல் தைரியமாக தான் படித்தது வந்து கான்ஃபிடண்ட்டாக எழுதணும்னு நான் ஒரு அமைச்சராக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எக்ஸாம் நேரத்தில் முதல் நாள் வந்து தூங்காமல் படிக்கிறது, சாப்பிடாமல் படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஓவர் த ஃபோன் இல்லைனா உங்கள் நண்பர் கூட கலந்து பேசி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. மார்க்கு கண்டிப்பாக முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இன்றைக்கு மார்னிங் கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்துட்டு பேசும்பொழுது பல உதாரணங்கள், ஒவ்வொருவருடைய பயனாளிகள் உதாரணத்தையும் சொல்லும்போது மார்க் கம்மியாக இருக்கின்ற குழந்தைகள் கூட நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நாங்கள் வந்து அவங்களை மேம்படுத்தி இருக்கிறோம். அதன் மூலமாகவும் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு செஞ்சுருக்கிறாங்க. வருமானத்துக்கே வழி இல்லாமல் இருந்த ஒரு குடும்பம் இன்னும் 2-3 ஆண்டுகளில் வருமான வரி கட்டுகின்ற அளவிற்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அதனால நல்லா படிங்க, தைரியமாக படிங்க, கான்ஃபிடண்டாக படிங்க. தேர்வு மையங்கள்ல என்னென்ன ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள், மற்றபடி தேர்வு முறையா நடக்கிறதுக்கு தேவையான என்ன ஏற்பாடுகள் செஞ்சு எல்லாமே இப்போ இந்த கஸ்டோடியன் பாயிண்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் 4 நாளுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கங்கே போக ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு பள்ளிக்கூடத்தை நேராக போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக்காக அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்கணும். ஒவ்வொரு பெஞ்ச்லேயும் அவங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் நம்பர், ப்ராப்பராக பிளானிங் ஆஃப் எக்ஸாம் ஹால்ஸ், அது எல்லாமே ஒரு மேப் மாதிரி வெளில அழகாக போட்டு வச்சுருக்காங்க. பொதுவாக எப்போதும் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்க்கு வெளியிலையும் வந்து ஒரு பபிள் டாப்பில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லா நிலையிலும் நாங்களும் டிஜி சார்பாக ஏற்கனவே ஒரு கூட்டம் நடத்தி எங்கள் எல்லா நிலையும் ஸ்டாண்டிங் ஸ்குவாட்ஸ்லேருந்து சரி, ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ்லேருந்து சரி, சூப்பர்வைசர்ஸ்லேருந்து சரி, சூப்பர்வைசர்ஸ்லாம் வந்து காலம்பரை 8 மணிக்கெல்லாமே அந்த இடத்துக்கு வந்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்படி ஆங்காங்கே அந்த கஸ்டோடியன் பாயிண்ட் மூலமாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் ஆயத்துக்கு கண்டிப்பாக மின்சாரம், ஏதாவது தடையில்லா மின்சாரம், பேருந்து வசதி, முக்கியமாக மாணவர்கள் காலை நேரத்தில் வரதுக்கான பேருந்து வசதி, இந்த மாதிரி மற்ற துறைகளோட ஒருங்கிணைச்சு மற்ற ஏற்பாடுகள் ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அது பஸ் வசதியாக இருந்தாலும் சரி, அதற்கான ரூட் நம்ம அமைச்சு தருவதாக இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை உறுதிப்படுத்துவதாக சரி, எந்த ஒரு மின் தடையும் வராமல் இருக்கிறதுக்கு அதை உறுதிப்படுத்துவதாக சரி, இப்படி அது சார்ந்து நம்முடைய பள்ளியில் ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அது சார்ந்து இருக்கின்ற அனைத்துமே உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக ஒரு தேர்வு என்று வரும்போது எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த தயார் நிலையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டூடெண்ட் சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கான்ஃபிடண்டாக எழுதுங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள், தயவு செய்து பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க, மன அழுத்தம் கொடுக்காதீங்க. அந்த குழந்தைங்களால என்ன படித்து என்ன எழுத முடியுமோ அதை கண்டிப்பாக ஒரு எழுதுவாருங்கிற நம்பிக்கையை முதல்ல நீங்கள் வைங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஓராண்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் கேள்வியாக வரப்போகுது. தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது போல இது இன்னொரு தேர்வு, அவ்வளோதான். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து மிட் டேர்ம் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் தொடர்ந்து எல்லா விதத்திலையும் உங்களை நாங்கள் வந்து தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அந்த மாதிரியான இது இன்னொரு எக்ஸாம் என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர்கள் போராட்டத்தால் இந்த தேர்வுகள் ஏதாவது பாதிக்கப்படுமா, ஏதாவது பாதிக்கலாம இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை நம்ம எடுத்து இல்லைங்க. நான் ஆல்ரெடி நானும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 6 to 9வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அடுத்தது ஆனுவல் எக்ஸாம்ஸ் நடக்கிறது. கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்களாம் சரி எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்றது அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை சீர் செய்யும் போது சீர் செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நாமளும் முதலமைச்சர் கொண்டு செல்வதற்காகத்தான் ஒரு குழுவே நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னோம். அந்த குழு சார்ந்து ஏற்கனவே வந்து சில சங்கங்கள்லாம் இன்னும் பார்க்க வேண்டிய சங்கங்கள், தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய சங்கங்கள்லாம் இருக்கின்றது. ஸோ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தலைமையில் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழு இருக்கிறது. ஸோ அந்த ரிப்போர்ட் வரும்பொழுது முழுமையாக எல்லா சங்கத்தையும் பார்த்து முடித்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு அந்த ரிப்போர்ட்
கூட கண்டிப்பாக நாங்கள் கொண்டு செல்லும் சொல்லியிருக்கோம். அந்த தயவுசெய்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிற இந்த போராட்டத்தை, ஏன்னா உங்களுடைய உணர்வுகளுக்கு என்றைக்குமே மதிப்பளிக்கக்கூடிய அரசாங்கம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அரசாங்கம். உங்கள் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கையும் உங்கள் மீது அதிகப்படியான மரியாதையும் வைத்திருக்கின்ற அரசாங்கம். அதில் தான் முத்தமிழ் கலைஞர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஒரே கையெழுத்தில் 53,000 பேருக்கு நம்ம காலவரை ஊதியத்தை நம்ம வழங்கியிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். நீங்களும் நம்முடைய பள்ளி மாணவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவருடைய அந்த ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான அந்த எல்லா தயாரிகளையும் நீங்களும் உங்களை தயார்படுத்தி இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று உங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நாளை +2 பொதுத் தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்கள் இந்த தேர்வை மிகவும் ஒரு தைரியமான முறையில் அணுக வேண்டும். அவர்கள் இந்த தேர்வை ஒரு நல்ல வகையில் அதை எதிர்கொண்டு, தேர்வு மதிப்பெண் முக்கியம்தான் என்றாலும் இந்த தேர்வு தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காகவும் இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷுவாவுடன் சுரேஷ்குமார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.